கடந்த 27 மாசம் கடந்த 2.5 வருஷத்துல முண்டியம்பாக்கம் அரசு கல்லூரி மருத்துவமனையில புதிய புறநோயாளிகள் பிரிவு கட்டடம். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. உங்களுடைய ஆக்கிரமிப்பு, உங்களுடைய அடிமைத்தனத்தை தமிழ்நாடு மேல காட்டாதீங்க. மொழி உரிமையை கொடுக்க முடியாது. மொழி உரிமையை நாங்க பாதுகாப்போம்னு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். ஆனா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம். நான் சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன். சில பேருக்கு பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. டேய், இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். அதையும் சரி செய்வதற்கு முகாம்கள் அமைக்கப்பட்டுச்சு. விடுபட்டு போன மகளிருக்கும் விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சேன். முதலமைச்சர் அறிவிச்சிட்டார். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இது மாதிரியான திட்டங்களாலதான், முற்போக்கான திட்டங்களாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு பேர் பெற்றிருக்கிறது. மக்கள் உங்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து விட்டார்கள். இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. பாராளுமன்ற கருத்தா இல்ல உங்க சொந்த கருத்தா? ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது, இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே இல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டபுள் டிஜிட் growth வளர்ச்சி. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு முதல் இடத்துல நம்முடைய மாநிலம் பிடிச்சிருக்கு. நீங்க ஒருத்தர் தான் அப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. இதையெல்லாம் பார்த்து பொறுத்துக்கொள்ள முடியாத ஒன்றிய பாசிச பாஜக அரசும் அதனுடைய அடிமைகளும் இன்னைக்கு எப்படியாவது திமுக கிட்ட பேர் ஏற்படுத்திடலாமா? இந்த ஆக்ட் குடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். நிதி உரிமையை பறிக்கிறாங்க, கல்வி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க, மாநில உரிமையை அத்தனையும் தடுக்கிறாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? ஒன்றிய அரசு சொல்லி இருக்கிறது, இதுவரை இல்லாத அளவுக்கு முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே இல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையாக டபுள் டிஜிட் growth வளர்ச்சி. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அனைத்து மாநிலங்களும் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்குச்சு. ஆனா நம்முடைய தலைவர் முடியாதுன்றார். ஏன்? இந்த புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டா குறுக்கு வழியில மீண்டும் ஹிந்தி திணிப்ப தமிழ்நாட்டு மேல திணிக்கிறதுக்கான வழிதான் புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இவரு மக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய மக பிரெஞ்சு படிப்பாராமா. பிரெஞ்சு லாங்குவேஜ்னா எதுல கஷ்டம்? எந்த லாங்குவேஜ் கஷ்டம்? பிரெஞ்சு தான் உங்க லாங்குவேஜா? ஆமா தான். தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. பிரெஞ்சு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே. இதுதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. அவர் ஹிந்தி கூட படிக்கல, அவர் வேற எந்த மொழியும் படிக்கலீங்க. ஆங்கிலம் நேரா பிரெஞ்சு தெரிஞ்சுக்கிட்டியா? ஆனா பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் 2 மொழி மட்டும்தான் படிக்கணுமா, 3வது மொழி படிக்க கூடாது. இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரும் தன் சொத்து பத்தையெல்லாம் பொதுமக்களுக்கு எழுதி வச்ச பசுபோல ஐயாவும் பிறந்த மண்ணியா இது. திமுக நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. கஷ்டப்படுறாங்கல்ல மாணவர்கள், கஷ்டப்படுறாங்க. மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. மூதேவி ஏடா வருஷம் அமௌண்ட் பாத்துட்டு இருந்தோம்டா. இருக்கிற 24 மெடிக்கல் காலேஜ்னா அதுல 23 நம்மாளுங்களோட வருது. அப்புறம் எப்படி காசு பாக்குறது? நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? திமுக நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். நக்கலு இல்ல, பாடி லாங்குவேஜ் பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான் மணி. ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2ஆமா. நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும், நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. இத நீ கேக்குறியா இல்ல மக்கள் கேக்குறாங்களா? யாரு கேட்டா என்ன சார்? மக்கள்ல ஒருத்தன் தானே நானு. ஆனா இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம். அனைத்து கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன, பாஜக உட்பட. ஆனா பாஜகவுடைய அடிமை கட்சியான அதிமுக இன்னைக்கு எஸ்ஐஆர் ஆதரிக்கிறாங்க. கொசுவுக்காவது கொஞ்சோண்டு மூளை இருக்கும், இந்த ஆளுக்கு அது கூட இல்லையே. அந்த பயம் தான் உங்களுக்கு. போலி வாக்காளர் புறம் போயிட்டா அவன் திரும்பி இவன் பெருசா ஆட்சிக்கு வந்துட்டானே பாக்குறீங்க. அப்ப இங்க நமக்கு அந்த மாதிரி ஆயிருமோன்னு கவலைப்படுறீங்க. வேற என்ன கவலை உங்களுக்கு இருக்கு? அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. அழுகுறான். அத பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவல. நடத்துறது யாரு? மத்திய அரசா? எலெக்ஷன் கமிஷனுக்கு யாரு இங்க பணிபுரியா?
கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். எந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்? ஸ்டேட்டா சென்ட்ரலா? ஸ்டேட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பூரா தப்பான ஆட்கள் வச்சிருக்கீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்களுடைய மாநில அரசு கீழே பணிபுரியவர்கள் தவறான ஆட்களா, தகுதியற்ற ஆட்களா? நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? எலெக்ஷன் கமிஷன் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு, வேற எப்படி கொடுக்க முடியும்? ஒன்றும் தெரியாத மக்களுக்கு தான் ஒரு வழி, நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு 1000 வழி. அப்ப இது எல்லாமே அரசியலுக்காக நடக்கிறது தான். இல்லன்னு சொல்லுங்க. நான் சார், நீங்க தான் சார் ஒரு வேலை பண்றீங்க, உங்களுடைய டீம் தான் சார் பண்ணுது. நீங்களே சரியில்லைன்னு சொன்னா யார் சரியில்லை, நீங்களா உங்க டீமா? இந்த ஒட்டுமொத்த எஸ்ஏஆர் பணிய மாநிலம் முழுக்க செய்யறது மாநில அரசு, ஒரு மத்திய அரசு ஊழியர் கிடையாது. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? முறைகேடு தப்பு. அப்ப நீங்க முறைகேடு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்களா? அவங்கள முறைகேடு தூண்டுறீங்களா? இப்போ நீ தப்பே பண்ணல வச்சுக்க, உனக்கே கோவம் வருது, உடம்புல ஏன் வேர்த்து கொட்டுது? உண்மை பேசினாலையா? ஃபார்ம் வாங்கிட்டு போனதுல 75% டிஎம்கே காரங்க தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்ப யார் முறைகேடு பண்ணுவா? அர்த்தமா இந்த ராஜா கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும்.